தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னி சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கௌதம் மதுமிதா சீரியலுடைய இன்றைக்கி எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். மதுமிதா ஸ்டேஷன்லேருந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க. ஸோ இந்த விஷயத்தை நம்ம கௌதமுக்கு தெரியப்படுத்தலான்னு மதுமிதா நினச்சாலும் நம்ம ஃபோன் பண்ணோம்னா போலீஸ் வந்து ட்ரேஸ் அவுட் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க ஃபோன் பண்ணலை. இன்னொரு பக்கம் இன்ஸ்பெக்டருக்கு யாரோ ஒருத்தவங்க வந்து கால் பண்ணுறாங்க. என்ன இந்த மேடம் கால் பண்ணுறாங்க, இவங்ககிட்ட என்ன சொல்லி சமாளிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை அட்டன் பண்ணும்போது தான் தெரியுது அது வேறு யாரும் கிடையாது, சகுந்தலா அப்படின்ட்டு. சகுந்தலா கால் பண்ணி என்னாச்சு, நம்ம போட்ட பிளான் பண்ணி தானே நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை எல்லாமே கரெக்டாக தான் நடந்துச்சு, ஆனால் புள்ளப்பூச்சி நினச்ச மதுமிதா பயங்கர ப்ரில்லியண்ட்டாக இருக்கா, எங்ககிட்டேருந்து அவள் தப்பிச்சிட்டா அப்படின்னு சொன்னதும், என்கிட்டேருந்து காசு வாங்கிட்டு இப்படி சொல்லவங்களுக்கெல்லாம் அசிங்கமாக இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே இன்ஸ்பெக்டர் வந்து திட்ட, அந்த இடத்துல சகுந்தலா ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. நீங்கள் உடனே காலையில் கிளம்பி கௌதமை வந்து அரெஸ்ட் பண்ணுங்கள், அரெஸ்ட் பண்ணி வச்சா கண்டிப்பாக புருஷனுக்காக அவள் வெளியில் வந்து தான் ஆகணும், எப்படியும் அவன் வந்துடுவா அப்படின்னு சொன்னதும், நீங்கள் எங்கேயோ இருக்க வேண்டியவங்க அப்படின்னு சொல்லி, அதனால தான் நீ அங்கே இருக்க நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய கன்வர்சேஷனை முடிக்கிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் அம்மா வந்திருக்கதை அப்போ தான் அபிஷேக் வந்து பார்க்குறாங்க. மாம் எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லி நலம் விசாரிக்கும் போது இங்கே சகுந்தலா அபிஷேக்கு ஓங்கி ஒரு அறை கொடுக்குறாங்க. இது லக்ஷ்மிகாந்த் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ வழக்கம் போல் எல்லா விஷயத்தையும் சொதப்பின மாதிரி இந்த விஷயத்தையும் நீ சொதப்பி வச்சுருக்க அப்படின்னு சொல்லி ஒரு அறை கொடுத்து திட்டிகிட்டு இருக்காங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ என்ன பண்ணலை, அதாவது உன் பின்னாடி என்னுடைய ஆள் தான் சுற்றிட்டு இருந்தான், ஸோ ஓ ஆள் நினச்சிட்டு இருக்கோம்ல, அது என்னுடைய ஆள், அவன் தான் எனக்கு இந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னான், அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த அட்டண்டரை கொல்ல வந்ததும் என்னுடைய ஆள் தான் அப்படின்னு சொல்லி இங்கே அபிஷேக்குக்கு வந்து 2 திட்டு விடுறாங்க. அப்போது தான் மதுமிதாவுடைய பிளான் என்ன அப்படின்றத இங்கே சகுந்தலா வந்து அபிஷேக்கிட்ட சொல்ல, ஸோ என்னையே எதிர்த்தால நான் எப்படி ஓட விடுறேன் பாரு அப்படின்னு சொல்லி இங்கே ரிவெஞ்ச் கொடுக்குற மாதிரி சகுந்தலா ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. அதே சமயம் கௌதமை அரெஸ்ட் பண்ண போலீஸ் வந்துட்டுருக்கு அப்படின்ற விஷயத்தையும் அந்த இடத்துல சொல்லும்போது, எப்படியும் கௌதமை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, அதை கேள்விப்பட்டு மதுமிதா வெளியில் வந்துடுவாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஸ்டேஷனில் இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் இங்கே இன்ஸ்பெக்டர் 2 கான்ஸ்டபிளோட இங்கே வீட்டுக்கு வராங்க. ஸோ கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு பேரை சொல்லி மரியாதை இல்லாமல் கூப்பிடும்போது, நீங்கள் என்ன பேர் சொல்லி மரியாதை இல்லாமல் கூப்பிட்றீங்க, விஐபி வீட்டுக்கு வர்றீங்க, பெர்மிஷன் கேட்டுட்டு வரமாட்டிங்களா அப்படின்னு சொல்லி பாட்டி தடுத்து இங்கே கேள்வி கேட்குறாங்க. அப்போது சகுந்தலா அபிஷேக் இவங்க 2 பேரும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. பட் அவங்களுடைய மனசில் என்ன இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தான் தெரியும். ஸோ பாட்டிக்கு இந்த விஷயம் தெரியாதுல்ல. அப்போது பாட்டி எவ்வளோ தடுத்து பார்க்குறாங்க. போலீஸும் பார்த்தீங்கன்னா நாங்கள் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னதும், சரி நீங்கள் போய் அரெஸ்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்ப கூலாக போய் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்காங்க. என்னடா பாட்டி இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஏதோ ட்விஸ்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணும். ஸோ அந்த இடத்துல போலீஸ் பார்த்திங்கன்னா எங்கும் தேடி பார்க்குறாங்க, கௌதம் எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது சகுந்தலா இன்ஸ்பெக்டருக்கு கண் காமிக்கிறாங்க. அப்போ இன்ஸ்பெக்டரும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சர்ச் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னதும், அடுத்த செகண்ட் மறுபடியும் சர்ச் பண்ணி பார்க்கும்போது அந்த ஜன்னல் கம்பி வந்து உடஞ்சிருக்கு, ஸோ இது வழியாக தான் தப்பிச்சு போயிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, இது எல்லாமே அந்த கிளவியோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அபிஷேக் பாட்டிக்கிட்ட வந்து எங்கே பிக் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்கிட்ட கேட்டால் நான் உங்கள் கூட தானே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டி ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் சீனுக்கு போகிறாங்க. மதுமிதா அங்கே சமையல்காரராக வேலை பார்க்குறாருல, ஸோ அவருக்கு கால் பண்ணி பாட்டிக்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த ஆட்டோ டிரைவருடைய ஃபோனை வாங்கி தான் மதுமிதா அந்த சமையல்காரருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. பாட்டிக்கிட்டே எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டாங்க. உடனே வந்து கௌதமை எப்படியாவது தப்பிக்க வச்சுருங்க, நான் சொல்கிற அட்ரஸ்க்கு வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அட்ரஸையும் கொடுத்து விஷயத்தையும் சொன்னதை இங்கே பாட்டி வந்து நினச்சி பார்த்துட்டு நக்கலாக சிரிக்கிறாங்க. ஸோ நீங்கள் தான் எங்கேயும் மறைச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி, நீங்கள் தான் அரெஸ்ட் பண்ணணும்னு வந்தீங்க, இப்போ நீங்களே இல்லைன்னு சொல்கிறீங்க, எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி செம்ம கெத்தோட பாட்டி உட்காந்துட்ருக்காங்க. இதோட எபிசோடை முடிச்சிருக்காங்க. தப்பு கணக்கு போட்டுட்டீங்களே சகுந்தலா அப்படின்ற மாதிரி எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. கௌதம் மதுமிதா 2 பேரும் சேர்ந்து குற்றவாளி யார் அப்படின்றத கண்டுபிடிப்பாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இன்றைக்கி எபிசோடை முடிச்சிருக்காங்க. சரி பார்க்கலாம், அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.